எல்லோருக்கும் சுவாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையின் சுவைமிக்க கொத்து ரொட்டி செய்ய போறோம். வாங்க போலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடுவோமா? கோதுமை மாவு, பட்டர், எண்ணெய், உப்பு. ஒரு பாத்திரத்தில் மாவை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பின் பட்டர் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக கலக்கவும். பின்பு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நன்றாக குழைக்கவும். கையில் மாவு ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நன்றாக குழைக்கவும். இந்த பதத்துக்கு குழைத்து எடுத்த பின்பு காயாமல் இருக்க மேலே எண்ணெயை கொஞ்சமாக தடவி இப்படி மூடி அரை மணி நேரம் ஊற விடவும். இனி அதற்கு தேவையான கறி செய்வதற்கு கறிக்கு தேவையான பொருட்கள்: இறைச்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம் புளி, பெரிய ஜீரகம், மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தக்காளி. வெங்காயம் பச்சை மிளகாயை சிறிதாக வெட்டி எடுத்து பின்பு இஞ்சியை உரலில் நன்றாக இடித்து பின் பூண்டையும் சேர்த்து நசித்து எடுக்கவும். இறைச்சியில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நன்றாக கலந்து வைத்துவிட்டு பின்பு அடுப்பில் ஒரு சட்டியை வைத்து சூடாக்கி எண்ணெயை விட்டு பெரிய ஜீரகம் போட்டு பொரிந்தவுடன் வெட்டி வைத்த வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு வதக்கவும். பின் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி கருவேப்பிலை, ரம்பையில சேர்த்து பின்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து வைத்த இறைச்சியை சேர்த்து கிளறி மூடி போட்டு இறைச்சியை அவிய விடவும். இப்போ இறைச்சி அவிந்து விட்டது. தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா தூள் சேர்த்து கிளறி தேசிக்காய் புளி பிழிந்து விட்டு இறக்கவும். இப்போ பிசைந்து வைத்த மாவை எடுத்து
மேஜையில் வைத்து சிறிய உருண்டைகளாக இப்படி எடுத்து உருட்டி வைத்து பத்து நிமிடம் மூடி வைக்கவும். பின் இப்படி மேஜையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவு உருண்டைகளை இப்படி தட்டி எடுக்கவும். பின்பு ஒரு சட்டியை அடுப்பில் வைத்து சூடாக்கி ரொட்டி மாவை ஒவ்வொன்றாக போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு பொரித்து எடுக்கவும். இப்போ ரொட்டிகளை சிறிதாக இப்படி வெட்டி எடுக்கவும். இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வைத்து சூடாக்கி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக வதக்கி கருவேப்பிலை சேர்த்து வதக்கி இறக்கி வைத்துவிட்டு வெட்டி வைத்த தக்காளியை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பின்பு வதக்கி வைத்த வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு கலந்து இறக்கி வைத்துவிட்டு 2 முட்டையை அடித்து உப்பு மற்றும் மிளகு சேர்த்து நன்றாக அடித்து அதையும் பொரித்து பின்பு முதலில் வதக்கி வைத்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து கிளறி வெட்டி வைத்த ரொட்டி துண்டுகளை சேர்த்து கிளறி இறைச்சி கறியை சேர்த்து பின்பு இப்படி நன்றாக கொத்தி எடுக்கவும். இப்போ சுவையான இலங்கையின் கொத்து ரொட்டி தயார்.
நீங்களும் வீட்டில் சமைத்து ரசித்து ருசியுங்கள். இந்த சுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.